வவுத்து வலியா? அருமையா இருக்குது. நான் யார் தெரியுமா? நீங்க மன்னன் மன்னன் வீரரத்த மகாராஜா வீரரத்த மன்னன் வருகிறாள் என்றார். தங்கா தங்கா யாரு? யாரு தங்கச்சி? தங்கா தங்கா பேரிகை. பேரிக்காய் ஆடி மாசம் தான் சீசன், இப்ப கிடையாது. பேரிகை ஒண்ணு கேட்டு நீங்க தானே சொன்னீங்க. பேரிகை பேரிகை நகரா 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 குத்தாரி குத்தாரி. என்ன குத்தாரி? தட்டு குத்தாரியா? இசைக்கருவியடா. இசைக்கருவி. குத்தாரி குத்தாரி. இட்லி தோசை. என்ன தோசை? எனக்கு இட்லி பிடிக்காதியா? இட்லி இட்லி. குத்தாரி குத்தாரி. புல்புல்தாரா புலல புடிச்சிட்டாரா? இப்படி 32 தாள மேளங்களும் தாம் தாம் தாம். நண்பா, என் பெயர் வீரகண்டனாக இருந்தாலும் இந்த விஜய ரஞ்சிதி பட்டணத்தை ஒன்று கூட்டையின் கீழ் அரணிந்து தவறாத நான் அறச்சாட்சி செய்தாலும் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் சொன்ன ஏன்டா அழுவுற? கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? கல்யாணம் ஆயிட்டாங்க, பெரும் பிரச்சனை ஒண்ணு நடந்து போச்சு. என்னாச்சு? கல்யாணம் ஆகி 2 வருஷம் என் பொண்டாட்டி நல்லா இருந்தாச்சு. 2 வருஷம் கழிச்சு மகளிர் மன்றத்துல சேர்ந்து 25 பொம்பளைகளுக்கு தலைவி ஆனா சீலை கட்டிட்டு இருந்தவ சுடுகாடு போட ஆரம்பிச்சுக்கிட்டா. சுடுகாடுன்றா சுடிதாரு என்ன கருமாந்திரமே கழிக்கவையாட்ட ஒண்ணு எடுத்து மாட்டிக்கிறா. அப்புறம் அதெல்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டு அவன் 1வது கூட படிக்கல, அவளுக்கு 150 ரூபாய் ஹீரோ பேனா. செருப்பு பிளிப்கார்ட்ல ஆர்டர் பண்ணி வாங்கினது. அது என்னமா கூதி வச்ச செருப்பாம? குதி வச்ச செருப்புடா. வச்ச செருப்பு ஹேண்ட் பேக் தான் எடுத்து மாட்டிக்கிட்டு 9 மணிக்கு போனால நைட் 9 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவா. நீ கேட்க வேண்டியதானே? நான் கேட்டேன் சாமி. அங்க போறேன் இங்க போறேன்னு கேட்டீங்கன்னா மகளிர் போலீஸ்ல விட்டு டிப்போலாம் நுணுக்கி போடுவா அப்படிங்கிறாங்க. அது வேற பயம். என்ன வேலை? மகளிர்ல லோன் வாங்கி எனக்கு 2 எரமக்கட்டி வாங்கி கொடுத்துட்டான். எனக்கு எரம மேய்க்கிற வேலை. சரி, ஒரு நாள் போவாதிரி சரின்னா
மறுபடியும் போறதுக்கு தண்ணி ஊத்திக்கிறாளே கண்டார ஓலி. சொல்லி கேட்கல. ஒரு புருஷன் பேச்ச மதிக்காத பொண்டாட்டி என்ன பொண்டாட்டி? இதுக்கு மேல அவளை பொண்ணே போடணும். இதுக்கு மேல அவன் நம்மளுக்கு தேவையில்லைன்னு சொல்லி பாத்ரூம்ல தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தால மாணிக்கு எங்க கட்டி கொண்டு வந்தீங்க? பாத்ரூம்ல பாவாடைய இப்படி கட்டிக்கிட்டு தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தா. அப்புறம் அது ஒரு வாட்டம் இருக்கு. இப்படித்தான் ஊத்திக்குவாங்களா? போய் பின்னாடி நின்னு வெட்டி விடலாம்னு இப்படி கத்தி நோங்கன்ன எப்படியா கீழே பேஷன்ல தண்ணியில வெட்டி விடுவானான்னு சொல்லி இதையும் அவுத்து விட்டு அப்படியே நிக்கிறாள அம்மனத்தோட. அதுக்கப்புறம் வெட்டுறதுக்கு மனுஷா வந்துச்சு. தண்ணியில் நனைஞ்சதுக்கு அதுக்கும் பல்ல கஞ்சிரா அப்படியும் பழிச்சு காட்டுறா அப்படியும் அவத்துக்களையே புடிச்சுக்கிட்டேன். நல்ல கவர்மெண்ட் ரூம் இடுப்பு போட்டு செவரு நகர கதவை பட்டாருன்னு உதயத்துல பக்கத்து வீட்டுக்காரில் இடிக்குதுன்னு பூந்து ஓடி போயிட்டாங்க. அங்க நான் கதவு வச்சா மீதி அங்க ஒரு பொண்டையும் நான் பண்ணல சாமி. இல்ல கேப்பேன் நானு. நீ ஒரு நாட்டுடைய அரசன். ஆமா. அறநெறி தவறாத அரசாட்சி செய்யக்கூடிய மனுஷன். ஆமா. உங்ககிட்ட ஒரு பொது நியாயம் சொல்லி கொன்னே படலாமடா அப்படின்னு அவ்வளவு கோவத்துல போனேன்னு. அவ்வளவு கோவத்தை இவ்வளவு கூதி அடக்கி பிடிச்சு பாத்தீங்களா? வா எப்படி நண்பா என்ன வாட்டி சொன்னீங்க? எனக்கு கல்யாணமே ஆகல. கட்ட பிரம்மச்சாரியா? என் அழகுக்கும் என்னுடைய கலருக்கும் ஏன்டா சிரிக்கிற? கலருன்னு சொன்னா ஏன்டா சிரிக்கிற? நம்ம காசு பணத்தை வச்சு கூட நம்ம எண்ணெய் வைக்கலாம். கலரை பத்தி நீயும் நானும் புண்டை கூட பேசக்கூடாது. கலருக்கு ஏற்ற பொண்ணு கிடைக்காது. கருப்புக்கு மிஞ்சிய வர்ணம் இல்லையா? உப்புக்கு மிஞ்சிய சுவையும் இல்லையா? எப்படி? உப்புக்கு மிஞ்சின சுவையும் இல்லையா, கருப்புக்கு மிஞ்சின வர்ணமும் இல்லையா? ஆமா ஆமா. கருப்பு தான் நம்ம தமிழ்நாட்டின் கலர். ஆமா ஆமா சாமி. எனக்கு ஏற்ற பொண்ணா பாத்துக்கிட்டே இருக்கிறேன் நண்பா. இந்த விஜயரஞ்சினி வட்டத்துல தேச விசாரணை செய்யணும். யாருக்கு என்னென்ன குறைகள் நண்பா? ஐயா நாட்டு குடிமக்கள் எல்லாம் சேமமா இருக்கிறாங்களா இல்லையா? ஐயா மாசத்துல 3 மழை பெஞ்சு எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? கண்ணு புள்ளாயோ மாசம் 3 மழை பெய்யுதா? ஓய்யாபி பணம் ஏறிக்குச்சா? ஹோட்டல் இதுக்கு தான் வருதா சாமி? மாசம் 3 மழை பெஞ்சு எல்லாம் சுகமா இருக்கிறாங்க சாமி. எந்த குறைபாடும் இல்ல. எந்த குறைபாடும் கிடையாது நண்பா. ஐயா என்ன ஒரு முக்கியமான விஷயம். முக்கியமானது காலை எழுந்தவுடன் தான் கணவன் தான் கண்கண்ட தெய்வம் என்று எல்லா பெண்களும் கணவனுடைய காலை தொட்டு கும்பிடுறாங்களா இல்லையா? ஐயா எல்லாரும் அவங்க பிரச்சனை காலை தொட்டு கும்பிடுறீங்களா? யாராவது ஒரு ஓம சொல்லுக்காவது ஆன்னு சொல்லுங்களேன். சரி சாய் ஓகே ரைட் விடு. நான் உங்கள்கிட்ட வராங்களா இல்லையா? சரி 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 சாமி இங்க எல்லாமே அவங்க வீட்டுக்கார காலை தொட்டு கும்பிடுறாங்க. ஆனா ஏன் பொண்டாட்டி கும்பிடுறது இல்ல? பாடாங்கறா போடாங்கறா புண்டவாயான்னு கேக்குறா. வாயை பார்த்தா அப்படியே இருக்குது. ஒரு குடும்பத்துல
கொண்டவனை மதியாத மனைவி அந்த குடும்பத்துக்கு அவதான் யமனா கட்டிய புருஷனா வாடாங்கிறாளா போடாங்கிறாளா? ஆமா சாமி. டேய் கொண்டவனை மதியாதவளா உன் மனைவி? ஆமா சாமி. கூட்டியாத ஒரு ராயாங்கட்ட உண்டை கூட விட மாட்டேன். இங்க இருந்து நடக்கடிச்சே கூட்டி போய் மேட்டூர் 16 பாலத்து தலைவனா கூட ஊட்ட விட மாட்டேன். நான் ஒரு அரசன் இல்லையா? கணவனுக்கு கட்பட்டு நடக்கணும் அப்படின்னு புத்திமதிகளை சொல்லி அனுப்புவா. நீ புத்திமதி சொல்ல மாட்ட, பொருளை புளித்து வச்சு கொண்டு போடுவேன். இந்த பத்தி எனக்கு தெரியும். என்ன ஒரு முக்கியமான விஷயம்? என்ன விஷயம்? நம்ம கோயில் ஆலைகளில் காலையும் மாலையும் மதியம் முவ்வேளையும் பூசைகள் நடக்கிறதா இல்லையா? நடக்குதா? ஆயா 3 வேளையும் செய்யறீங்களா? பூசை நடக்குதா இல்லையா? நடக்குதா இல்லையா பூஜை? சாமி நடக்குதுங்க, இங்கெல்லாம் நடக்குது. ஆனா எங்க வீட்டுல மட்டும் நடக்கிறது இல்ல. ஆமா சாமி, காலையில செய்யறோம், நைட்ல செய்யறோம், மத்தியானத்துல செய்யறது இல்ல. இது மன்னனுடைய கட்டளை. நாளையிலிருந்து மத்தியானத்துல செய்யணும். அப்படின்னா எங்க வீட்டுக்காரிட்டு இருக்கிற ஏரி வாழையாட்டியே புடுங்க. எங்க வீட்டுக்காரி ஏரி வேலைக்கு போற, நான் எப்படி பூசை பண்றேன்? அவ ஏரி வேலைக்கு போறதுக்கு நீ பூஜை செய்யறதுக்கு என்னடா இருக்குது? நானும் மணி ஆட்டிக்கிட்டு இருப்பேன். அவ பக்கத்துல பொங்கலுக்கு வச்சு கொடுக்கணும்ல. அப்படியா? வீட்டுல சிலை எடுத்து வைக்கணும். நண்பா, நம்ம நாட்டுல கற்புடை பெண்கள் கணக்கெடு. கருப்பமான பெண்கள். சரி, மாதுளடிகள சாத்துக்குடி, மாதுளடிகள ஆப்பிள், மாதுளடிகள சப்போட்டா, மாதுளடிகள திராட்சை. வீட்டுக்கு சத்துள்ள பழமா 10 கிலோ கொடு. எத்தனை பேர்னு கணக்கு எடுத்துட்டு வரணும். நம்ம நாட்டுல எத்தனை பெண்கள்? பார்த்துட்டு வர. ஆயா எத்தனை மாசம் முழுவாத தெரியலீங்க. தலை வெள்ளையா இருந்தது. மாசமா இருக்கிற பெண்களை கணக்கெடுனா பாவம் அந்த அம்மால போய் கேட்டு யாரு ப்ளீச்சிங் பண்றேன்னு நினைச்சிட்டு வந்துட்டேன் நானு. 2500 பெண்கள். வீட்டுக்கு சத்துள்ள பழமா நாளையிலிருந்து 10 கிலோ கொடு. என்னென்ன பழம் கொடுக்குறேன்? ஆப்பிள், திராட்சை, சப்போட்டா. அதெல்லாம் ஆகாது. என்கிட்ட 2 பழம் நான் வச்சிருக்கேன். என்ன? பப்பாளி பழமும் அண்ணாச்சி பழமும். ஏண்டா அதெல்லாம் அழிஞ்சு போயிருமாடா? அழிச்சு சாவுட்டுங்க. ஏன் இந்த இடத்துல கூட்டம் எல்லாம் இருக்குது? ஒரு ரேஷன் கடையில கூட்டம் எல்லாம் இருக்குதா? இல்ல ஒரு மளிகை கடையில கூட்டம் எல்லாம் இருக்குதா? ஒரு குவார்டர் கடையில கூட்டம் எல்லாம் இருக்குதா? நேத்து அப்படித்தான் டயர்ட் ஆகுதுன்னு கடைக்கு போய் ஒரு கை உள்ள விட்டா 10 கை உள்ள வருது. குவார்டர் பாட்டில் உள்ளே உழுந்து உடைஞ்சு போச்சு. எல்லாம் சாவுட்டும். மக்கள் தொகை பெருகணும். மக்கள் தொகை பெருகணும். அப்பதான் மன்னனுக்கு பெருமை. டேய், குடிநீர் பஞ்சமில்லையே? இல்லைங்க. அவர் வீட்டுல குழாயில தண்ணி வருதானுங்க? எல்லா குழாயிலையும் தண்ணி வருது. குழாய் என்றால் பைப்பு. எந்த குறைபாடும் இல்ல. வீட்டுக்கு குழாய் போட்டாச்சுங்க. நண்பா, நம்ம விஜயரஞ்சினி பட்டணத்துல ஒரு மந்திரி தேவை என்று சொன்னனே, அதை எழுதி கட்டியாச்சு. பலகையில கட்டினியா? கட்டியாச்சு சாமி. டேய், மந்திரியா இருந்தவெல்லாம் ஏமாசி மந்திரி மாறே. அவர் செத்து மடிந்தாரே, நான் என்ன செய்ய போறேன்? அங்க சிப்பாயா இருந்தவாரா? வலுவா போட்டனா ஒன்னே சாமி கும்பிட்டு சரியா போயிடும். நான் செத்தே விடுவேன். பலகை எழுதி கட்டுறியா? தாமதமின்றி அம்மா புண்டை. ஓகே சாமி. இந்த விஜயரஞ்சனபுரி பட்டணத்துல ஒரு படகளபதி வேணும்னு விளம்பர பலகை இருக்கு. அதனால எஜமான நான் சந்திக்கணும். ஆமா, கூட்டு வர இருங்க ஐயா. பலகையை பார்த்துட்டோம்ல, பலகையை பார்த்துட்டு ஒருத்தர் வேலைக்கு வந்திருக்கிறார், மந்திரி வேலைக்கு. என்னடா சொல்றேன்? ஆமாங்க, வர சொல்லு. அறிங்கள் ஐயா. ஐயா வணக்கம். நீங்க யாரு? என்னுடைய பெயர் பிரதாபன். பிரதாபன். ஆமா. சரி, உங்க நாட்டிலே படகளபதிக்கு ஆள் வேணும்னு விளம்பர பலகையை பார்த்தேன். ஆள் வேலை தேடி வந்திருக்கேன். சரி, வேலை எங்க விஜயரத்திபுரி பட்டணத்துல நீ வேலை செய்ய வேண்டும் என்றால் ஒரு நிபந்தனை உண்டு. என்ன நிபந்தனை?
மல்லுத்த வீரன் ஒருவர் இருக்கிறான். எங்களுடைய நாட்டுல அந்த மல்லுத்த வீரனை நீ ஜெயம் பெற்றால் வாழ்த்து வெற்றி வேலை லவ் மேட்டரா அந்த பக்கம் போய் பேசு. உனக்கு வேலை. அப்படியா? இல்லை என்றால் உனக்கு வேலை கிடையாது. உன் திறமைக்கு பரிசு. மல்யுத்த வீரனோட யுத்தம் செய்யணுமா? ஆமா. ஆகட்டுங்க. நல்லா யோசிச்சு சொல்லு. ஏன்னா எங்க நாட்டுக்கு 1000 பேர் மல்லுத்த வீரர்கள் தோல்வி அடைந்து இவங்க எல்லாம் அடிமை பெற்று இருக்கிறாங்க. 50 முட்டை சாப்பிட்டுட்டு ஒட்ட போலத்திட்டு இருக்கிறாபடியே தொட ஒண்ணு. ஆமா. அந்த மல்லுத்த வீரனை அழைத்து வா சீக்கிரம். ஆகட்டும். அடே மல்லுத்த வீரா, யார் கூப்பிட்டது? மல்லுத்த வீரா, இது வந்து வேற இடம். சர்க்கஸ்ல கம்ப புடிச்சிக்கிட்டு கவுத்து மேல நடக்கிறது. இது சண்டை பண்றணும் மல்யுத்தம். என்ன கூப்பிட்டீங்க? மல்லுத்த வீரா, உன வீரத்துக்கு வேலை வந்து விட்டது. சரி, இவர் வார்த்தையா? இவரோடு நீ போர் செய்யணும். யார் அந்த பொடி பையன்? பாத்தியா, நான் சொல்லல. சரி, தெரியுமா? வீண் பேச்சுக்கு வேலை இல்லை. வாய் படிச்ச நாயி வேட்டை பிடிக்காதான். இப்ப என்ன சண்டை? சண்டையா என்னது? குத்து சண்டை, மல்லுத்தம். மல்லுத்தம்னா மூத்திரம் விடுறது. மூத்தரம் விடுறதா? மல்யுத்தம் குத்து சண்டை. குத்து சண்டை. அப்படியா? ஆமா. ஒரு பேர் குத்தல அந்த பையன் பேர் விழுந்துவானே. வீரத்துல நான் சொல்லி வச்சிருக்கிறேன். சொல்றீங்க? ஆமா. நான் மல்லுத்தம் செய்யணும்னா எனக்கு துணைக்கு ஒரு ஆள் வேணும். எதுக்கு? வேட்டி இப்படி கட்டுறதில்ல, ஆமா, அது அவராத பாத்துக்கணும். இதுக்கு ஒரு ஆளா வைக்க முடியும். அப்ப சண்டை மன்னதா ஐயா, நம்ம மல்லுத்து வீரனுக்கு கொஞ்சம் உதவி செய். வேட்டி அவனுக்கு சண்டை நின்று போயிடும். பையன்கிட்ட சண்டை பண்றதா எனக்கு? நம்ம அரமணை சொத்துல இருந்து டெய்லி 50 முட்டை வீண் போறது தானா? எல்லாம் தென்னை புண்டையாயி போச்சு சாமி. வேட்டி வந்து எப்படி சண்டை பண்றது? இந்த வேட்டி உனக்கு தேவையில்லை நினைக்கிறேன். ஐயோ, சரி விடு, இனிமே பாத்துக்கிறேன். இவன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். 35 வருஷமா சோறு போட்டு வளர்த்தி புலல இனிமே 50 முட்டை கோழியில கொடுக்க வேண்டாம். குதிரைக்கு போடு கொள்ள ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் கொடு. ஒரு வேளை மட்டும். அது மட்டுமல்ல, யாரும் நான் தான் மந்திரி. இப்பேற்பட்ட சபையில நம்மள மொத்தமட்ட செய்துட்டான். ஆமா சாமி. இவனுக்கு தலகலதா கட்டி தொங்க விட்டு மூக்கு நிறைய மிளகாப்படி கொண்டு போய் கொட்டு. அதை விட்டுட்டு தலைகளா கட்டி இவனை குஞ்சரித்து போடலாம. கை தாங்களா தூக்கிட்டு போடா.
பிரதாபன். ஆமா. உனக்கு என்ன வேலை? என்ன வேலை? இன்றையிலிருந்து எங்களுடைய நாட்டுல நீதான் தளபதி. படை தளபதி. ஆமா. உனக்கு சம்பளம் எவ்வளவு தெரியும்? எவ்வளவு? 1000 பொற்காசிகள். மாசத்துக்கு 1000 பொற்காசு. 1000 ஆமா. பொற்காசு. ரொம்ப சந்தோஷம். ஆமா. நீ தனிமையில் இருக்கிறியா இல்ல? நான் மனைவியோட வந்திருக்கேன். அட குடும்பத்தோட கூட வந்திருக்கிறேன். ஆமா. டேய், ஐயா, ஒண்டியா வருதவரு ஒண்டியா இருந்தா எங்க வேணாலும் தங்கிக்கலாம். தங்கிக்கலாம். ஆனா இவர் குடும்பத்தோட இருக்கிறாரு. ஆமாங்க. இவருக்கு ஒரு அறை கொடு. தங்கிக்கிறதுக்கு ஒரு விடுதிடா. சரி விடுங்க, நம்ம கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, அதுல கொண்டு போய் அதுல விடு. தங்க வச்சுக்கலாம் அவங்கள. பிரதாபா, நான் தேவைப்பட்டால் மட்டும்தான் உன்னை அழைப்பை. இல்லன்னா நீ வர தேவையில்லை. உனக்கு 1000 பொற்காசிகள் உன் வீடு தேடி வரும். தேவைப்பட்டா வர்றேன். அது தேவையில்லை. நானே வந்து அப்பப்போ சம்பளத்தை வாங்கிக்குவேன். போயிட்டு வாங்க. எப்படியோ நம்ம நாட்டுக்கு ஒரு நல்ல தளபதி கிடைச்சிட்டான். நல்ல ஒரு தளபதி கிடைத்தான். ஆமா வீரன். நண்பா, ஐயா, நாம முன்னால இருந்த நம்ம அல்லூத்தி வீரன் அவனுக்கு இனிமே சாப்பாடு கொடுக்காரு. கொடுக்க மாட்டேன் சாமி. சாப்பிட்டு இத்தனை நாளா நம்ம மல்லூத்த வீரனை ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கிறான் நம்மள. ஆமாம், ஏமாத்தி இருக்கிறாங்க சாமி. நண்பா, ஐயா, இந்த அரசாங்கத்துல நிறைய வேலை இருக்குது. வேலை இருக்குது. வா போகலாம். திருச்சி முகத்தோடு வந்திருக்கிறீங்களே, போனக்காரி ஜெயமா என்னதா? ஆமா. வேலை கிடைக்குதுங்களா? இந்த விஜயரஞ்சிதாபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய வீரகண்ட மகாராஜன் அவருக்கு ஒரு படை தளபதி தேவைப்பட்டதா. சரி, அதனால நான் போன உடனே எனக்கு வேலையும் கொடுத்துட்டாரு. அதை விட எனக்கு சம்பளம் எவ்வளவு தெரியுமா? எவ்வளவுங்க? 1000 பொற்காசுகள் மாதம். 1000 பொண்ணு. அதோட நமக்கு தங்க இருப்பிடமும் தந்திருக்காரு. அப்படிங்களா? இனிமே கவலையே இல்ல. புறப்படுங்க, வா. நம்ம அங்கேயே போய் தங்கி இருக்கலாம். அதனால குடும்பத்தோட வந்துருந்து சொன்னான். நம்ம தளபதி அவனுக்கு கொண்டு போய் சம்பளம் கொடுக்கணும். சம்பளம் அவனே வந்து வாங்கிட்டு போயிடுறான். வேண்டாம், குடும்பத்தோட வந்து சொல்றான். மற்றவர் குடும்பம் நம்ம குடும்பம் மாதிரி இல்லையா? அதனால நேரடியா அவனையே கொண்டு போய் சந்தித்து நம்ம சம்பளம் கொடுக்கணும். 1000 பொற்காசிகள் எடுத்து வா. எந்த குறையுமே இல்லை. இங்க வந்த நாள் முதலாக சந்தோஷமா இருக்கும். பிரதாபா, அடியே மாயா சாமி, மாயாவல்லி, என்னங்க என்னங்க கூப்பிட்டீங்க? என்ன ஒரு உபதேசம்? மாயாவல்லி, இவர்தான் என் நாட்டினுடைய ராஜா, வீரகண்ட மகாராஜை. இவரா? வந்த விருந்தாளியை நிக்க வச்சு பேசிட்டு ஏதாவது சாப்பிடறத கொண்டுட்டு வாடி. வணக்கங்க. வணக்கம்மா. இருங்க, நானே அதாவது பச்சு வந்து சேர் இருக்குது. பார்க்கல. நான் போய் தண்ணி கொடுத்து வரேன். தண்ணி கொடுத்து. இந்த பொண்ணு என்னுடைய மனைவி. இருக்கட்டும். அவங்களுடைய மனைவி அவனா? அவன் பொண்டாட்டிதான். உட்காரு. இதோ எங்க அரமனை தேடி வந்திருக்கிறீங்க. எங்க வீட்டுக்காரருக்கு தினத்தோறும் 1000 பொன் பரிசாக தரக்கூடிய நீங்க எஜமான் எங்க வீட்டு தேடி வந்திருக்கிறீங்க. இந்தாங்க, பசித்து வந்தீங்களோ பசிக்காது வந்தீங்களோ தெரியாது, முதல் தண்ணி குடிங்க. உன் பேர் என்ன சொன்ன? என் பேர் மாயாங்க. மாயா. கொண்டா. பார்த்து நிதானமா கொடுக்க மாட்டேன். நான் நிதானமா தான் கொடுத்தேன். பாப்பா, அவங்க மேல தப்பு இல்ல, என் மேலதான் தவறு. நான் தான் என்னதான் இருந்தாலும்
முத வீடு தேடி வந்திருக்கீங்க. கை தவறி கீழே விழுந்தா அது அவசரம் போல அல்லவா? ஆமா பரவாயில்ல விடு, என் மேலதானே தவறு. அதனால இன்னொரு நாளைக்கு வந்தனா விருந்தே சாப்பிட்டு போறோம். இந்த பக்கம் வந்து பேசுவா. உனக்கு என்னடா வலிக்குது? காசு எவ்வளவு நாள் தூக்கி பிடிச்சிட்டு கொடுத்துட்டு போனா உனக்கு அதை விட என்ன வேலை கிடக்குது? அரை மணில நிறைய வேலை இருக்குது. இவ்வளவு கோவப்பண்ட வருது. 1000 பொற்காசிகள் சொன்னனே. இந்தா. யாருமே இந்த புள்ளிகளே இருக்க முடியாதுங்க. இருக்க முடியாது. ஒரு மந்திரிக்கு வீடு தேடி கொண்டு வந்து அவன் சம்பளத்தை கொடுக்குறாருன்னா அவர் எவ்வளவு பெருந்தன்மையான. அவரோட உள்ளத்தை நீங்க இப்பதான் தெரிஞ்சிருக்கீங்க. நான் எப்பயே தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமாங்க. அத முதல்ல வீட்டுல வச்சுட்டு வா. அப்படி ஆகட்டுங்க. பிரதாபா, நானு என்னமோ நினைச்சேன். ஆமா, உனக்கு இன்றையிலிருந்து 20 நாள் லீவு, 10 நாள் தான் வேலை. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அது கூட 10 நாளுக்கு வேலை கூட என்ன தேவைப்பட்டதான் கூப்பிடுவேன். இல்ல நீ வீட்லயே இருந்தா கூட போதும். பரவாயில்ல. சம்பளம் வீடுக்கு நீ அங்க வராத, நானே வருவேன். அடிக்கடி வருவேன். தேவைன்னா ஆள் அனுப்புனா நானே வருவேன். நீங்க எதுக்கு வீணா இங்க? எனக்கு என்ன வேலை இருக்குது? இதை விட்டா எங்களுக்கு என்ன வேலை சொல்லு பாக்கலாம். தெரியும் வண்டி எடுத்துக்கிட்டு. அதனால நானே தேடி வந்து கொடுக்கிறேன். மாசத்துல 20 நாள் லீவு. நல்ல மனசுக்கு உனக்கு நல்ல மனைவியா வந்து வாச்சிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் சாமி. போயிட்டு போலாம் சாமி. நான் போயிட்டு வர்றேன். போயிட்டாங்க. போலாம் போயிட்டு வர்றேன். போயிட்டாங்க. உங்க அரசனை பத்தி நன்றாக புரிஞ்சுக்கிட்டீங்களா? நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். நானும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். நல்ல குணமுடையவர். ஆமாங்க, உங்களுக்கு அது மட்டும் தான் தெரியும். அவர் நல்ல குணப்படுத்தவர் நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி வாங்க. ராஜா, ஒரு வேலைக்காரனுக்கு இவ்வளவு அழகுடைய மனைவியா? நம்ம கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறவனுக்கு இவளுடைய அழகுடைய மனைவியா? அவனுக்கு அளவுக்கு தான் அவன் கட்டிக்கிறான். நம்மளுக்கு தான் ஒரு பொண்ணு இல்லைன்னு ஆகி போச்சு. ஒரே நாள் வாழ்ந்தாலும் இப்பேற்பட்ட ஒரு அழகுட மங்கையோடு வாழணும். அடுத்தவன் கொண்டாட்டிடா இருக்கட்டுமே. அட சண்டாளா. எங்க பாரு, குருவி கொத்தன பழத்துக்கு தான் ருசிகள் அதிகம். அதனால நண்பா, இவனை ஒரே அடியா க்ளோஸ் பண்ணிடலாம். அப்படி சிக்கிருக்கிற பொண்ணு பொருளா இந்த அளவுக்கு போயிட்ட. என்ன பண்ண? மாணிக்கம் வேணாம். மாணிக்கம் வேண்டா. இறந்தவன் பொண்டாட்டி இருப்பவனுக்கு தான் சொந்தம். இருக்கிறவனுக்கு தான் சொந்தம். பாரு, தூக்கங்கோல வருவாங்க. ஆமா, பரவாயில்லம்மா. பரவாயில்ல. அவனு போனோம் போயிட்டான். குறைச்சு போனா என்ன? நாங்க இல்லையா? நான் இருக்கிறேம்மா, நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிறது. அந்த ஆறுதல் சொல்ற மாதிரி சொல்லி நாம செட்டில் ஆயிடணும். ஒரு அண்ணன் செத்து போயிட்டா எப்படி ஆறுதல் சொல்லுவோம்? அண்ணன் செத்து போயிட்டான். உங்க அண்ணன் தானே செத்துட்டான். உங்க அண்ணனுக்கு பதிலா இதுக்கு மேல அண்ணனா நான் இருக்கிறேன் அப்படிம்போம். ஒரு அம்மா இறந்துட்டா, அம்மா தான் செத்து போயிட்டாங்க. இதுக்கு மேல ஒரு அம்மாவா இருந்து உன்னை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கணும். ஒரு மனைவி இறந்துட்டா, பொண்டாட்டி இறந்துட்டா, இல்ல கணவன் இறந்துட்டா, புரட்சி இறந்துட்டா. புரட்சி செத்து போயிட்டான்னு கவலைப்படாத. உனக்கு நான் புரட்சி மாதிரி நான் இருக்கிறேன். என்னமோ தெரியல. அவளை பார்த்ததுல இருந்து தூக்கம் பிடிக்கல. தூக்கம் வராது. உட்காந்தா எந்திரிக்க முடியல. எந்திரிச்சா தூங்க முடியல. கண்ணை மூடி படுத்தாலும் தூக்க வல்லியே. அப்படியே தூங்கினாலும் கனவுல அவத்தான வரா. கண்டார ஓலி. என் கண்ணை இறுக்கி மூடி படுத்தாலும் என் கண்ணு முன்னால நிக்கிறாளே. அம்மா ஜாமி. டேய் யா நன்னா அந்த பல்லாத கமனவே
அவனோட கிடந்த மாயா ஏன் அறியாமல் இருந்தா எப்படியடா இருக்கும் நண்பா. இவனை நேரா அனுப்பிடுறேன். எங்க சாமி? சமுத்திரம். வர முடியாத இடத்துக்கு. வர முடியாத இடத்துக்கு ஆகட்டுங்க. இங்க பாரு, நான் அழைத்தாரிட்டு கால தாமதமின்றி பிரதாபனை சீக்கிரம் அழைத்து வா. ஓகே சாமி. இனிமே நான் பொழைக்க மாட்டேன். நான் பொழைக்க மாட்டேன். ஐயோ சித்திரம் வாங்கி வச்சுக்கிறடா. கேன கொண்டு ஆடுபடி செத்து போயிடுறா. அம்மா என்னங்க ஆச்சு? பிரதாபா, வயிற்று வலி. வயிற்று வலியா? என்னால தாங்க முடியல. ஐயா, ஆயிரக்கணக்கான வைத்தியர்கள் அரண்மனையில் இருக்காங்களே, அவர்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து பார்க்க வேண்டியது. எல்லாத்தையும் விட்டு வந்து காட்டியாச்சு. ஆயா எல்லாத்தையும் விட்டு வந்து வைத்தியர்களும் வந்து பார்த்தாங்களா? வந்து பார்த்தாங்க. என்ன சொன்னாங்க? இது தீராத வியாதின்னு சொல்லிட்டாங்க. காப்பாத்த முடியாது. காப்பாத்த முடியாதுட்டாங்க பிரதாபா. ஒரு நோயில் இருந்தா அதுக்கு ஒரு வைத்தியம் இருக்குமே, வேற எந்த வழியும் சொல்லலையா? பிரதாபா, வலிகள் உண்டு. என்ன? ஆனா இது உயிரை படை வைத்து செய்யக்கூடிய காரியம். ஆமா, இத பழைய வைத்து செய்ய வேண்டிய வேலையா? ஆமா. என்ன வேலை அது? சமுத்திர கடலுக்கு சென்று ஆ, மகர மீன் பிச்சி, சமுத்திர கடலத்துக்கு சென்று மகர மீன் பிச்சு கொண்டு வந்தாதான் இந்த வயிற்று வலி குணமாகுன்னு சொல்லிட்டாங்க. இது நடக்கிற காரியமா? கவலைப்பட வேண்டாம். எப்பாடுபட்டாவது அந்த மகர மீன் பிச்சையை நான் கொண்டு வர்றேன். பிரதாபா, எனக்காக நீ உயிரை போய்க்க வேண்டாம். நீங்க ஒரு ஆலமரம் மாதிரி பல கோடிக்கணக்கான ஜனங்க உங்களை நம்பி இருக்காங்க. என் உயிர் போனாலும் பரவாயில்ல, உங்களை காப்பாத்தணும். நான் சமுத்திரம் சென்று மகர மீன் பிச்சு நான் கொண்டு வர்றேன். கவலைப்படாம இருங்க. பத்திரமா பாத்துக்கலாம். உயிர் போனா பரவாயில்லையா? பரவாயில்ல. வேண்டாம்படா பிரதாபா. உயிர் போனா பரவாயில்ல. உயிர் போனாலும் பரவாயில்ல. அதுதான்டா வேணும். எது வேணும்? மகர மீன் பச்சி. பச்சி இல்லப்பா, பிச்சி. பிச்சி நான் ஏழ்றைய கூடவே வச்சுக்கிறேனே. வாய் தவறி அரண்மனை கொண்டு போ. பாரு,
நீ சீக்கிரம் வரணுங்கிற அவசியம் இல்ல. ஒரு 3 மாசம் கழிச்சு வந்தா கூட போதும். கண்டுபிடிச்சிருவாண்டா. அவுத்து வலி இப்பதான்டா 3 மாசத்துக்கு அப்புறம் எப்படா வரும்? அதனால நான் சமாளிச்சுக்கிறேன். நான் எப்படியே சமாளிச்சுக்கிறேன். நீ 3 மாசம் கழிச்சு வந்தீங்கன்னா கூட போதும். 3 மாசம் தேவையில்ல. 48 நாள் எனக்கு ராஜகடு ஆனது கொடுங்க. அதுக்குள்ளாக எப்பாடுபட்டாவது நான் மகரமேனு பிச்சையோட வர்றேன். போயிட்டு வா. வாடா கைதக்கா புடிச்சிட்டு போடா. ஐயோ ஏய் வாடா தப்ப பண்ணிட்டாங்கடா கண்டுபிடிச்சிருவான். மாயா மாயா என்ன காரணம் தெரியுமா? நம்ம எஜமானாகிய வீரகண்ட மகாராஜனுக்கு தீராத வயிற்று வலியா. அரண்மனையில் இருக்கக்கூடிய வைத்தியர்கள் அநேக பேரை கூட்டி வந்து பார்த்தோம். இது தீராத வயிற்று வலி, இது தீர வேண்டுமே, ஆனால் மகரமேடு பிச்சு வேணும்னு சொல்லிட்டாங்களாம். அதனால மகாராஜாவை எப்பாடுபட்டாவது காப்பாத்தி ஆகணும். அதனால் நான் சமுத்திரத்துக்கு போறேன். மகரமீன் பிச்சு கொண்டு வர போறேன். 48 நாள் கெடு கொடுத்து அனுப்பி இருக்கிறார். அதனால அதுக்குள்ள நான் கொண்டு வந்தாகணும். ஏங்க 7 திருப்பாக்கள் ஒன்றால் சேர எடுத்ததுதான் அந்த மதுரை மீன் பிச்சு இருக்கும். அதெல்லாம் ஆளையே முழுக்கூடிய ஜீவன்கள். அந்த இடத்துல நீங்க போய் அதை கொண்டு வர முடியுமா? என் உயிர் போனாலும் பரவாயில்ல, நம்ம காப்பாற்றக்கூடிய மகாராஜாவுக்கு நாம உதவலாம். இதுதான் என்ன புண்ணியம். சரி நீங்க போகணும். ஆமா 1000 பொண்ணு கூலியா கொடுக்குற உயிர் போக கூடாது, போக கூடாது, காப்பாத்தணும். சற்று நேரம் அப்புறத்துல இருங்க. ஏய் பா என்ன நான் மாடு அங்கோயால ஓக்க. ஆமா உன் பேனா கூட என் பேனாவுல இங்க தேஞ்சு போச்சு. மகாராஜாவை பத்தி என்ன நினைச்ச? ஏய் எங்கடா ஓட இங்க எல்லாரும் இருக்கணும். மகாராஜாவை பத்தி என்ன நினைச்ச? என்ன நினைச்சேன்? அருமையான பையன். அருமையா அந்த ஆய பெஞ்சோட சாஞ்சுனா அப்படி பொத்துன்னு வந்து போய் 2 பேருக்கு மேலயும் யாரு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. என்னாயா அப்படி வாய் திறந்துக்கிட்ட? இந்த கூத்துக்கு சேர் போடுறது முன்ன நிறுத்தணும். வாயா ஆள் திறந்து சாஞ்சி போயிட்டிய. சாஞ்சி அந்தாலே ஆயாளி போட்டு அழுத்தி விடுவிய. நீங்க பாருடா, அன்னைக்கு தண்ணி வாங்கும் போது நான் நினைத்தேன் தண்ணி சோம்பு தரையில் மகாராஜா அதாவது சொம்ப பார்த்து பால் வாங்கல, என்னை பார்த்து பார்வையில் பால் வாங்கினாரு. அதனால என் கணவரை கொன்னால் என்ன வச்சு மனைவியா வாழலான்னு ஆசைப்படுறான் மகாராஜன். அதனால அவர் என்ன செய்யணும் தெரியுமா? என்ன விட அழகு வாய்ந்த பெண்ணை எல்லாம் அவருக்கு திருமணம் செய்து வைக்கணும். இதோட விட்டுறது கிடையாது. ஆமா அதனால எடுத்தா நிருபம் எழுதலாம். நிருமாவா சொல்லுமா? மகாராசஸ்திரி மகா கணமருந்திய மகாராஜ ராஜஸ்திரி மண்டையில பிளாஸ்திரி சேனத்துல சென்னல் ஆஸ்பத்திரி கண்ணந்தேரில புண்ட ஆஸ்பத்திரி. எங்க போவோம்? ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி வைத்தியக்கார அலி. இதெல்லாம் தப்பு. சொல்லுங்க. அதாவது தெய்வலோகத்தை ஆண்டவருக்குரிய மாயா எழுது நிறுவனம் என்னவென்றால் அதாவது சமுத்திரராஜனோட மகளுக்கு அதாவது இந்த நிறுவத்தை கொண்டு வருவதற்கு தங்க பல்லாக்கு அனுப்பணும். அந்த தங்க பல்லாக்கு அவருக்கு வந்த உடனே அவரு கேட்கறதை கொடுத்து அவரை நீ திருமணம் செய்து வரணும். இப்படிக்கு மாயா என்னங்க 7 திருப்பாக்கள் ஒன்றாக சேரும் இடம் சமுத்திரம். அந்த சமுத்திரத்திலே இதை போடுங்க. இத போட்டோடனே தங்க பல்லாக்கு வரும். அந்த தங்க பல்லாக்கு ஏறி போய் நீங்க கேட்டீங்களே மதுரை மீன் பிச்சு அதுவும் கிடைக்கும். அங்க எது கிடைத்தாலும் வேண்டாம்னு சொல்லக்கூடாது. அதையும் வாங்கிட்டே இங்க வரீங்க. அதெல்லாம் கிடைக்காது, எல்லாம் எழுதி இருக்கிறேன். போயிட்டாங்க. சரி மாயா சொன்னபடி சமுத்திரத்துக்கு வந்திருக்கோம்.
வாங்கன்னு சொல்லியிருக்கா. இருக்கிறாங்க. சரி பார்க்கலாம். சுவாமி, வணக்கமா. யார் நீங்கள்? வணக்கம். நான் பூலோகவாசி. அப்படியா? மாயவல்லியானவள் என்னை இங்க அனுப்பி வச்சிருக்கா. அப்படியா? ஆ, என்னுடைய பெயர் முத்துநகை. அண்ணே மகளே, அப்பா, நான் தான் சமுத்திரராஜன். வணக்கங்க. ஆமா, நீங்க யாரு? லிகிதம். என்னுடைய பேராம் பிரதாபன். நீங்க தான் பிரதாபனா? ஆமா நீங்க தான் இது வந்துட்டீங்களா? ஆமா. சரிங்க ஐயா, உங்களுக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும். மகரமே பிச்சை இதில் இருக்கிறதா? இதுல இருக்கிறது. ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஆனால் ஒன்று, என்ன? என் மகளை கல்யாணம் பண்றதா தான் உனக்கு பச்சி கிடைக்கும். பச்சை இல்லையே. பிச்சி, மகர மீன் பிச்சி. இது எல்லாம் தேவை என்றால் நீங்கள் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இது உங்களுக்கு வேணும் என்றால் என் மகளை திருமணம் செஞ்சுக்கணும்பா. மாயா சொன்னா நீங்க தேடி போற மகரமேனு பிச்சையும் கிடைக்கும். ம். அங்க வேறு எது கொடுத்தாலும் பரிசா கொடுத்தா வேண்டான்னு மறுக்காத, வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கா. அப்ப இததான் சொல்லியிருப்பாளா? சரி, அப்படியே ஆகட்டும். பிடித்துக் கொள்ளுங்கள், என் மகளையும் பிடித்துக் கொள்ளுங்கள். கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போங்க. ஆயுஷ்மான் பவா. பாப்பா இங்கே. என்னை திருமணம் செய்து கொடுத்து இப்பொழுது என் கணவரோடு நான் போகிறேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டு போன உடனே எல்லாரும் ஏதாவது போன உடனே கை விடணும். ஆமா, நான் எதுல கை விடுறது? போய் உங்க மாமியா கூதியில கை விடு. கேட்கிற பாரு கேள்வி. போய் அரிசியில உப்புல கை விடுமா? அரிசி பருப்பு உப்பு எல்லாம் உப்புல வச்சிருப்பாங்க. அதுல போய் கை விடு. மருமகனே போய் வாருங்கள். ஆயுஷ்மான் பவா. ஆகட்டும். புறப்படுங்க சுவாமி. ஆகட்டும். நான் சொன்ன மாதிரி கிடைச்சதா? அந்த இடத்துல சமுத்திரத்துல வீசி எறிந்த உடனே தகுந்த மரியாதையோட அழைக்க போனாங்க. நான் தேடி போன மகரமீன் பிச்சி பரிசா கொடுத்த பொருள். திருமணம் சொன்ன மாதிரி செய்தாயம்மா? உண்மையாகத்தான். அப்படியே நம்ம அரமனையில் இருப்போம். உங்க மகாராஜா போய் வகுத்தொழி முதல் தீர்த்துட்டு வாங்க. சரி, வாமா போலாம். நலமா இருக்கா? வந்துட்டியா? ஐயா, வகுத்தொழி குறைஞ்சிருக்குமே பார்த்த உடனே. இது என்னது? நீங்க சொன்னபடி நான் தேடி போன மகரமீன் பிச்சி இதுல இருக்கிறது. அடே அப்பா, 2-3 நாள் ஆகி போச்சு அட்டக்குது. இது கவிச்சு அடிக்குது. இது கொண்டு போய் அங்க கடல்லயே போட்டுரு. இது எனக்கு பயன்படாது. கொண்டு வந்தாதானே தங்களுடைய வியாதி குணமாகன்னு சொன்னாங்க. நீ அந்தாட போன உடனே எனக்கு நல்லா ஆகி போச்சுப்பா. நல்லா ஆகி போச்சு. ஈனோ வாங்கி குடிச்சோம். ரொம்ப சந்தோஷங்க. இந்த மகரமீன் பிச்சி இப்ப தேவையில்லை. பிரதாபா, நீ மகரமீன் பிச்சு கொண்டுட்டு வருவன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நினைச்சிருப்பேன். சாவுவானுல பாத்துக்கிட்டு இருந்தேன். சரி, ரொம்ப சந்தோஷம். இப்ப உடல் நலம் தானே? சரி, நீ புதுசா கல்யாணம் பண்ணவன். உன் மனைவி உனக்காக எதிர்பார்த்து கொண்டு இருப்பா. ஆமா, அதனால மகரமீன் பிச்சிக்காக போய் சில தினங்கள் ஆகி போச்சு. நீ போயிட்டு வா. சரி, தேவைப்பட்டா கொண்ட கூப்பிடுங்க. கூப்பிடுறேன். சரி, வர்றேங்க. மன்மதா, மாணிக்கம் ஏன்டா? என்ன மாணிக்கம் இப்படி ஆகி போச்சு? சமுத்திர கடலுக்கு அடி போட்டோம். ஆமா. எப்படா வந்தோம்? பொண்டாடி கூட பழைக்காதுடா. எப்படா வந்தோம்? இதுக்கேடா தெரியும்? நானும் உங்களோட தானே இருக்கிறேன். என்னடா ஆச்சரியம்? சமுத்திர கடலுக்கு போனது திருப்பி வருவது உண்டா? திருப்பூர்ல சேர்ற இடத்துல சுழல்ல இருக்கும். சரி, வந்துட்டா. இருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயம் என்னது? என்ன, அவளை பார்க்கணும் போல. அந்த மாயாவை பார்த்தல
பாக்கணும் போலவே இருக்குதுடா. ஆமா பாக்கணும் போல வர வர எனக்கு சாப்பிடவே பிடிக்கல. உனக்கு எப்படா சாப்பிட முடியும்? புண்டை பைத்தியம் முடிச்சுக்கிட்டு ஆடுறிய கொன்னே விடுது. அதனால 1000 பொற்காசுகள் எடுத்துக்க. கொண்டு போய் சம்பளத்தை கொடுத்த மாதிரி இருக்கும், அவளை பார்த்த மாதிரி இருக்கும். ஐயோ எப்படா கண்டுபிடிக்கிறேன்? உன் மனசுல இருக்கிற என் மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே சொல்றீங்க. உன்னை தெரிஞ்சவன் நான் ஒரு ஆளா தான் இருப்பேன். நண்பா, பணத்தை எடுத்துக்க. போய் அவளை பார்த்துட்டு வந்துடலாம். எடுத்துக்கியா? எடுத்துக்கிட்டுங்க. போலாமா? போலாம் வாங்க. என்ன கடவை பிடிக்கிற? நோச்சி அப்படின்னா வலிக்குதுடா கேன புண்டை. போலாம். அப்புறம் எல்லாம் சலிக்கும் தானே? மாயா சாமி, எங்கடி புத்துனானே சுவாமி சாமி வாங்க இப்படி அம்மா வந்திருக்காரு. மாயா. இது யாரு? ஐயோ, மகர மேல்வெட்டிக்காக சமுத்திரம் போன அல்லவா? அங்க சமுத்திரராஜனுடைய மகன் இவ பேர் தான் முத்து நகை. அடிக்கும். நம்மளுக்கு இதை விட ஒரு அவமானம் தேவையா? சேராதவனுக்கு ஏறனா செருப்படுத்தி அடிப்பாளா? அது மாதிரி அவனுக்கு புண்ணியம் பண்ணனவை போற பக்கமெல்லாம் புண்டை கடிச்சுக்கிச்சு. நான் என்னடா கர்மத்தை செய்தேன்? என்ன பாவத்தை நாம செஞ்சமோ தெரியலையே. சாரி விடு. எதுவுமே நம்மளுக்கு ஒரு கிளவி கூட கிடைக்க மாட்டேங்கிறாள். ஒரே கல்லு, 2 மாங்காய், 2 மேங்காய். ஆமா சாமி, நம்மளுடைய அடைக்கலத்தால தான் இருக்கிறான். நாம பாத்துக்கலாம் விடு. பிரதாமா, சாமி மகாராஜா, உனக்கு நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்கு. தங்களிடம் இருக்கும்போது அதனால ஏங்க நான் தான் உங்களுக்கு மருந்து கொடுத்தேன். என் மருந்து நல்லா வேலை செஞ்சுதா? உனக்கு பதவி உயர்வு. எனக்கா புண்டை செங்கல்லாட்டுக்கு வாங்கி பதவி உயர்வு. உனக்கு மாசம் எவ்வளவு சம்பளம் சொன்னேன்? 1000 பொற்காசுகள். என்ன இழந்து 2000 பொற்காசுகள். 2000 பொற்காசா? ஆமா. மாசத்துல இப்ப 20 நாள் லீவு, 10 நாள் வேலை சொன்னோம்ல. ஆமா, இனிமே நீ 5 நாள் வந்தா போதும். நானே அடிக்கடி இங்க வருவேன். பெரிய மனசு உங்களுக்கு. ஆமா, நீ அடிக்கடி மன்னர் அடிக்கடி இங்க வர்றானேன்னு நீ வருத்தப்படக்கூடாது. நீ வந்து போறது தானே எனக்கு நல்லது. நிறைய வேலை இருக்குது, அதனால நான் அடிக்கடி வந்து போவேன். முத்துநகை முத்துநகை. என்னுடைய பெயர் முத்து நகை. உன் பேரும் அப்படித்தான் இருக்குது, உன்னை பார்த்தாலும் அப்படியே தான் இருக்குது. தவறத்தான் செய்யும். கோச்சிக்காத. வா, மன்னிப்பு. தவறாதான் தவறாம உட்காரு. ஆமா, இருக்கத்தான் செய்யும். இன்னைக்கு வர்ற ஒரு மதிப்பு 1000 வராத சுண்டு கொடுக்குறோம். நண்பா, இன்னையிலிருந்து மாசம் உனக்கு 2000 பொற்காசுகள். அடிக்கடி இங்க வருவை. சரி. சரி, உங்களை வந்து நானு தொந்தரவு கொடுக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு நிறைய வேலை இருக்குது, போயிட்டு வர்றேன். ராஜாங்கத்துல அவ்வப்போது வேலை இருக்கும் போது எனக்கு ஆள் அனுப்புங்க, நான் வந்து சேர்றேன். சரி, நான் போயிட்டு மணிக்க வழி இந்த பக்கம் இருக்குது. தெரியுமாடா? எனக்கு எனக்கு தெரியாதா? சொல்லிவிட்டு வர போனேன். சொல்லிவிட்டு வா போலாம். நான் வரேன். போய்க்கலாம். வரப்படுறதாப்பா? போயிட்டு வரேன். போலாம். போயிட்டு வாங்க. வா போலாம். போயிட்டு வாங்க. யோ, வாயா புண்டியை பிடிக்கிட்டு. சாமி, ராஜாவுக்கு எவ்வளவு பெரிய மனசு பாத்தியா? ஐயோ, அவரு மாதிரி மனசு யாருக்குமே இருக்காது. 2 பேர் மட்டும் இருந்தீங்க, 1000 பொற்காசு சம்பளமா தந்தை. 3 பேர் ஆயிட்டீங்க. இன்று முதல் 2000 பொற்காசு உனக்கு சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன சம்பளம் 2000 பொற்காசு கொடுக்குறாருன்னா உனக்கு என்னன்னு தெரியாத பேசிட்டு இருக்கிற. பெரிய நல்ல உள்ளம் எடுத்து வருங்க. ஆமா, சரிங்க, சரி வாங்க போலாம். மறுபடியும் போலாம்.
இந்நேரத்துல மணி 5 மணிக்கு போய் புடலை காமிங்கிற என்னடா இது பாதி போன ஊரெல்லாம் ஏரியும் பாலாச்சுன்னு கணக்கா இவனுக்கு போற பக்கமெல்லாம் பொண்டாட்டி கட்டிட்டு வர்றானே அவளோட இவ தோக்கறாளே லேடியா பாடுது உனக்கா இல்ல சாமி கோயில்ல பாடுது அதனால இவனை ஒரே அடியா க்ளோஸ் பண்ணிடுறேன் மறுபடியும் என்ன பண்ண போற நான் அழைத்தாலன்றி கால தாமதம் வெற்றி பிரதாபனை சீக்கிரம் அழைத்துமா பிரணவா ஒரே தலைவலி என் மண்டையே வெடிச்சிரு போல இருக்குது ஆயிரக்கணக்கான வைத்தியர்கள் இருப்பாங்களே கூட்டி வந்து காட்ட வேண்டியதானே வைத்தியரையும் காட்டணும் ஐயா எல்லாம் வந்தார்களா காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி சொன்னாங்க இந்த தலைவலி குணமாகணும்னா பாதாள ஆகலோக சென்று நாகஜோதி அமிர்த கலசம் இதெல்லாம் கொண்டு வந்து என் தலையில தடவனாதான் குணமாகணும் சொல்லிட்டாங்க பிரதாப். அதை தவிர வேற வழியே இல்லையாமா? வேற வழியே இல்ல, இது நடக்கிற விஷயமா? கவலைப்படாதீங்க, முயன்றால் முடியாதது இந்த உலகத்துல என்ன இருக்குது? எப்பாடுபட்டாவது நாகலோகம் சென்று நாக செஞ்சதை நான் கொண்டு வர்றேங்க. நான் போனா என்ன ஒண்டி கட்ட. ஆமா, ஆனா உனக்குன்னு குடும்பம் இருக்குது, வச்சிருக்கிறேன். எனக்குன்னு இருப்பது 2 மனைவிதான். தங்களை நம்பி பல கோடி ஜனங்க இருக்காங்க. நீங்க இன்னும் பல்லாண்டு காலம் வாழணும். நீ உடனே போய் கொண்டுட்டு வரணுங்கிற அவசியம் இல்ல. ஒரு 6 மாசத்துக்குள்ள வந்தீங்கன்னா கூட போதும். 6 மாச காலம் நீங்க இந்த வழியோடு இல்லவா இருக்கணும். நான் சமாளிச்சுக்கிறேன். எப்படி ஒண்ணு சமாளிச்சுக்கிறேன்? போறீல்ல, இப்பவே புறப்படுறேன். முன்ன சொன்னது போலவே 48 நாள் கெடு விடுங்க. நான் அதுக்குள்ள நாக செஞ்சுவியோடு வந்து சேர்றேன். பொறுமை பொறுமை புரியுதா? ஐயோ என்ன போறீங்க வரீங்க போறீங்க வரீங்க, இதே வேலையா இருக்குது. வீட்டுல ஏதோ ஒரு வேலையை பார்க்கலாம்னாலும் இல்லையா? என்னங்க மகாராஜா வீரகண்ட மகாராஜனுக்கு தலைவலியா? தலைவலியா? முன்னாடி நான் பதட்டத்தோட சொல்றேன். தலைவலியா நீ இழுவ? இல்லைங்க, அவருக்கு எப்ப பார்த்தாலும் எதையாவது வலிச்சுக்கிட்டே இருக்கு. இல்ல, தலைவலி வந்திருக்கணுமே. ஆமா, அதான் இவ்வளவு நேரம் வராது இருக்கிறது வாய்ப்பு இல்லைன்னு நினைச்சேன். அரண்மனையில இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான வைத்தியர்களை வந்து பார்த்து சரி. இதுக்கு வைத்தியம் இல்ல, மருந்து இல்லன்னு சொல்லிட்டாங்களா? அதனால அந்த தலைவலி தீர்க்கும்னா பாதாள நாகலோகத்தில் இருக்கக்கூடிய நாகஜோதி அமிர்த கலசம் கொண்டு வந்தாரா மகாராஜாவினுடைய நோய் குணமாகுமா? மகாராஜா செத்தே தொலைட்டு. அடி பாவி! ஏங்க ஆதரவு இல்லாம நிழல் இல்லாத கழிச்ச நமக்கு ஒரு வேலையும் கொடுத்து தங்க இருப்பிடம் கொடுத்து நமக்கு உதவுனவர் அவர் நமக்கு கடவுள் மாதிரி இல்லையா? 3000 வராகமும் கொடுத்தாங்கல்லக்கா நமக்காக. அப்ப பாதாள லோகம் போகணும். அங்க பாதாள லோகம் போனா எத்தனை விஷ பாம்புகள் இருக்கும். உங்களை கடிச்சா நீங்க உயிரோட வருவீங்களா? அப்படியே நான் பாதாள உலகத்துல செத்தாலும் பரவாயில்ல, என்னுடைய எஜமானுடைய உயிரை காப்பாத்தி ஆகணும். சற்று நேரம் அப்படி சொல்லுங்க. நான் புறப்படுறேன்.
போயிட்டு வாங்க. நீ என்ன பாதாளம் போல உயிரை நீ வந்து நீ செத்து போயிருவ. கொஞ்ச நேரம் பொறு, அவசரப்படாத. அப்படி என்னால பொறுக்க முடியலடி. பொறுங்க, என்னாலும் தான் பொறுக்க முடியல, என்ன பண்றது? அப்படி சரி சரி சரி. அடே தங்கா, அதாவது மகாராஜா அதாவது 1000 பண் கூலி கொடுக்க வந்தாரு. அவர் குணத்தை பத்தி தெரிஞ்சாயா? நிச்சயமாக அறிந்தேன் அக்கா. அதனால இன்னும் நம்மளோட அழகு பாய்ந்த பெண்ணை எல்லாம் திருமணம் செய்து வைக்கணும். அப்படியா? பாதாள லோகத்தை ஆண்டவருக்குரிய நாகக்கண்ணிக்கு எழுதியிருக்கிறோம். அதாவது இது சருப்பத்தின் புத்து கண்ணடியில் போட்டா அதாவது அவருக்கு முத்து பல்லாக்கு வரும். சரி, அந்த முத்து பல்லாக்கு ஏறி அங்க போனா நாகவசமும் வாங்கிட்டு வரலாம். என்னங்க பாதாள லோகம் போகணும்னு ஆசைப்பட்டீங்க, போய்தான் ஆகணும். போய்தான் ஆக்கணும். போய் உங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் நேராம இருக்கணும்னா அக்கா சொல்லு பிரகாரம் கேளுங்க. அதாவது சருப்பத்தின் புத்து இருக்குதுல்ல, ஆமா அந்த புத்துக்கு ஓட்டை இருக்குதுல்ல, ஆமா அந்த ஓட்டையை போடுங்க. சரி. உங்களுக்கு முத்து பல்லாக்கு வரும் உங்களை கூட்டு போறதுக்கு. அந்த முத்து பல்லாக்குல ஏறி போய் நீங்க கேட்டீங்களே நாகவசம், ஆமா அந்த நாகவசமும் கிடைக்கும். அங்க எந்த பொருள் கிடைத்தாலும் வேண்டாம்னு சொல்லவே கூடாது. இங்கதான் இதை கொடுத்தாங்க, அங்க போனாங்க, என்ன கொடுக்குறாங்க அங்கெல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. எதை கொடுத்தாலும் வேண்டாம்னு சொல்லாத வாங்கிட்டு வரீங்க. தவிர வேற எதா இருந்தாலும் பரவாயில்ல. நான் இருக்க வரைக்கும் உங்களுக்கு அது மட்டும் எதுவும் வராது. போயிட்டு வாங்க. பத்திரமா இருக்கு. நான் தான் நாகலோகத்தை ஆண்டு வரக்கூடிய நாகராஜன். பாம்பு பாம்பு இடத்துக்கெல்லாம் தலைவனா? கூட்டத்துக்கு தலைவன். நான் பூலோக வாசி, நாக சங்கீதிக்காக வந்திருக்கேன் இங்க. அப்படியா? ஆமா பார்த்தேன். ஆனால் ஒன்று, என்னிடத்தில் இருக்கக்கூடிய நாக சஞ்சீவி உனக்கு வேணும்னா என் பிள்ளை ஒரு தீவிரவனை கல்யாணம் பண்ணணும். நாவக்கண்ணி. ஆமா, கல்யாணம் பண்றனா உனக்கு இல்லைன்னா போ புண்டை முடியுது. எஜமான காப்பாத்தணும். நாக செஞ்சுவே கொண்டு போயே ஆகணும். ஒரு பொண்ணு நான் எத்தனை கொடுத்தாலும் எழுதிட்டு போறேன். அவ்வளவு நாக செஞ்சுவே கொடுங்க. பிள்ளைய வர சொல்றேன். சொல்லுங்க. அப்படியா?